நான் மளிகை சாமான் வாங்க வேண்டியது இருக்கு, நானே நடந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டா. சரி நானும் விட்டுட்டேன் அப்படின்னா. மீனாவும் சொல்ல, நானும் வீட்டுக்கு போயிருந்தேன், உங்களை பார்த்ததா சொன்னா. முத்து வந்து சொல்லுவாரு, அவ நடந்து போயிட்டே இருக்கா, நம்ம அவளுக்கு வண்டி வாங்கி தருவோம்னு கேட்பா. ஆனா மீனா வந்து இல்ல வேண்டாமா, இப்போதைக்கு அவளுக்கு வேண்டாமா, அவளே கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. விஜயாவும் அவங்களுக்கு வெளியே வந்துருவாங்க. ரோஹிணியை பார்த்து இங்க வா, எங்க போறேன்னு கேட்பாங்க. வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன், ஸ்ருதி வந்து ஒரு ஆர்டர் சொன்னாங்க, அதுதான் முடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க கேட்பாங்க. 25,000 கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. காசை கொடுன்னு கேட்பாங்க. காசுலாம் இப்போ கையில கொடுக்கறது இல்ல, பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்போ ஏடிஎம் கார்டை கொடுன்னு கேட்பாங்க. எதுக்காக ஏடிஎம் கார்டு தரணும்னு சொல்லுவாங்க. உங்க ஏடிஎம் கார்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருப்பாங்க. எதுக்காக இப்படி அக்கிரமம் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவங்களோட ஏடிஎம் கார்டெலாம் வாங்குறதே ரொம்ப தப்பு. அப்போ விஜய் கேட்பாங்க, இதோட ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்டு என்ன கேட்பாங்க. உங்க பையன் பிறந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ள போயிடுவாங்க. முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவாரு, இனிமேல் பாரு பார்லமாவோட வாழ்க்கையில என்னென்னமோ நடக்கும் போது பாரு, சொத்து வேலைகள் செஞ்சாங்களே, இனிமேல் பார்லமா எவ்வளவு சம்பளம் வாங்கி வந்தாலும் அதை எங்க அம்மா கிட்ட கொடுத்து ஆகணும், இது பேர் தான் மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா இதெல்லாம் ரொம்ப அக்கிரமம், இப்பெல்லாம் உங்க அம்மா பண்றதே ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. ரோஹிணி வந்து ரூம்ல வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ஆன்ட்டி ஏன் இப்பெல்லாம் பண்றாங்க, இப்பெல்லாம் பண்ணா நான் எப்படி என் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ மனோஜ் வருவார். மனோஜ் வந்தோடனே என்னென்ன டயர்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. இன்றைக்கி ஷோரூமில் ரொம்ப வேலைமான்னு சொல்லுவாங்க. அந்த பாடல்காரி உங்கள் வீட்டுக்கு வந்தான்னு கேட்பாங்க. இல்லை வரல, ஷோரூமில் எதுவும் வரல, நீங்கள் தான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களம்மா, நான் இனிமேல் பார்க்க மாட்டேமான்னு சொல்லுவாங்க. அவளை வேறு எங்கேயாவது தனியாக எங்கேயாவது மீட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உன்னையும் அவளையும் பார்க்க விடாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா நீங்கள் சொல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேமான்னு சொல்லி உள்ளே போயிடுவார். மனோஜ் உள்ளே வந்தோடனே ரோஹிணி சொல்லுவாங்க, உங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் பார்க்குறீங்களா, இல்லை பார்க்காத மாதிரி நடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நடிக்கிறது ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு தான் நடிக்கிறது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவார்.